ஸ்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் சனூஸ் முகமது ஃபெரோஸ். பண்டிகை காலத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமலாக்கும் எண்ணம் கிடையாதென அரசாங்கம் வலியுறுத்தல். மாவட்ட எல்லைகளில் தீவிர நடமாட்ட கட்டுப்பாடுகள். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழு ஒன்று சுய தனிமைப்படுத்தலில். சிறைச்சாலையில் கலகங்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட பிரிவு. பியகமவில் போலி நாணய நோட்டுகளுடன் 3 கைது. உலகச் செய்திகளில் பிரிட்டனில் மற்றொரு கொரோனா வைரஸ் வடிவம். பண்டிகை காலத்தில் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையிலான தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமலாக்கும் தேவை கிடையாதென இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலுமான முடக்க நிலையை பிரகடனப்படுத்துமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் மக்களின் நலன் கருதி இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவது இல்லை என இராணுவ தளபதி குறிப்பிட்டார். மாவட்ட எல்லைகளில் கடும் நடுமாட்ட கட்டுப்பாடுகள் அமுலாகின்றன. ரேபிட் ஆன்டிஜென் சோதனையின் மூலம் வைரஸ் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பயணிகளுக்கு மாவட்டங்களுக்கு இடையில் பயணிக்க அனுமதி வழங்கப்படும். மக்கள் தனிமைப்படுத்தல் சட்டங்களை அனுசரித்து நத்தார் பண்டிகையையும் புத்தாண்டையும் கொண்டாட வேண்டும் என இராணுவ தளபதி கூறினார். கொழும்பு வெல்லம்பிட்டியில் உள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணிக்கு அமலாக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தல் நீக்கப்பட்டதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தின் அபயபுர கிராம் உத்தியோகத்தர் பிரிவும் தினநகர் பிரதேசமும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதென இராணுவ தளபதி கூறினார். ஹட்டன் வட்டவளையைச் சேர்ந்த தனியார் ஆடை உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் 10 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது. நேற்று கோவிட் மரணம் ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டது. களுத்துறை தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதுடைய நபர் உயிரிழந்திருந்தார். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழு ஒன்று சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சரின் கொட்டகல இல்லத்தில் அவர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் இமேஷ் பிரதாப சிங் தெரிவித்தார். அக்கரப்பத்தன பிரதேச சபையின் தவிசாளர் கதிர் செல்வம் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு ஹம்பாந்தோட்டை தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார். அவருடன் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தொடர்பை பேணியிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அவர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 38,639 இருக்கிறது என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இவர்களில் 29,882 பேர் குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். மருத்துவ பராமரிப்பில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 8,573 என அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. உலக அளவில் தீவிர கோவிட் தொற்று பரவிய நாடாக தொடர்ந்தும் அமெரிக்கா காணப்படுகிறது. இங்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,89,00,000 தாண்டுகிறது. இந்தியாவில் 1,23,000 மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. உலக அளவில் 17,37,000 மேற்பட்ட கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. கூடுதலான மரணங்கள் நிகழ்ந்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும், பிரேசில் 2வது இடத்திலும், இந்தியா 3வது இடத்திலும் இருக்கின்றன.
சிறைச்சாலைகளுக்குள் கலகங்களை கட்டுப்படுத்துவதற்கும் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கும் பிரத்யேக பிரிவொன்று ஸ்தாபிக்கப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இதன் மூலம் சிறை வைக்கப்பட்டிருக்கும் கைதிகளின் விசேடமாக கவனிக்க வேண்டிய கைதிகளை அவதானிக்கும் சாத்தியமும் உருவாவதாக ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய கூறினார். சிறைச்சாலை புலனாய்வு பிரிவை பிரத்யேக அமைப்பாக ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் கிரெடிட் அட்டை அள்ளித்தரும் நன்மைகள். தொடர்ந்து செய்திகள். விவசாயத்தை ஊக்குவிக்கவும் விவசாயிகளின் சேம நலன்களை மேம்படுத்தவும் கமத்தொழில் அமைச்சு விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக அதன் சமூக பாதுகாப்பு மற்றும் பால்நிலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் செல்வி ஷர்மிளா சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றங்களால் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் முறையான நீர்ப்பாசனத்தை மேற்கொண்டு உற்பத்தி திறனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என செல்வி சண்முகநாதன் குறிப்பிட்டார். இன்று காலை எமது தமிழ் சேவையில் ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் தகவல் அறிவித்தார். நாட்டில் உள்ள 11 மாவட்டங்களில் காலநிலை சீரமைவு நீர்ப்பாசன திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் கீழ் கொத்தனி கிராமங்கள் உருவாக்கப்பட்டு கமநல சேவை நிறுவனங்கள் நவீனமயப்படுத்தப்படுவதாக விவசாய அமைச்சின் மேலதிகாரி குறிப்பிட்டார். இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் கோவிட் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளார்கள். முகக்கவசம் அணிய தவறியமை, ஆள் இடைவெளி பேண தவறியமை முதலான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 30 தொடக்கம் கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1740 அதிகரித்துள்ளதென போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்று விசேட அதிரடிப்படை நடத்திய சோதனையில் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட 2 கைத்துப்பாக்கிகள், 4 மெகசின் துப்பாக்கிகள், 14 ரவைகள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. இவை அங்கடொலொக்கா என்ற பாதாள உலக பிரமுகர் பயன்படுத்தியமை என தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். இது பற்றி முல்லேரியா போலீசார் தொடர்ந்தும் விசாரணை செய்து வருகிறார்கள். பியகம போலீசார் போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த 3 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளார்கள். இவர்களிடம் 1000 ரூபாய் பெறுமதியான 20 போலி நாணய நோட்டுகள் இருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் பிரதான செய்திகள் முடிவடைந்தன. மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் கிரெடிட் அட்டை அள்ளித்தரும் நன்மைகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் 60% வரையான விலைக்கழிவுடன் வட்டியற்ற தவணை கொடுப்பனவு திட்டம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இயேசுபாலனின் பிறப்பை குறிக்கும் இனிய நத்தார் இன்று நள்ளிரவு உதயமாகிறது. உலகில் வாழும் மக்களைப் போன்று இலங்கையின் கிறிஸ்தவ அடியார்களின் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை அனுசரித்து நத்தாரை கொண்டாட தயாராகிறார்கள். கொழும்பு மாவட்ட பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கந்தானே புனித செபஸ்டியார் தேவாலயத்தில் நத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். இதனை நேரலையாக ஒலிபரப்ப தேசிய வானொலி நடவடிக்கை எடுத்துள்ளது. நத்தார் தினத்தை முன்னிட்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் பல நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்திருக்கிறது. கொழும்பு செக்கடித்தெரு புனித அன்னம்மாள் தேவாலயத்தில் இடம்பெறும் தமிழ் மொழி மூலமான நத்தார் திருப்பலியை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் தேசிய சேவையில் இன்றிரவு 11:30 இருந்து அஞ்சல் செய்யப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களிலும் நத்தார் திருப்பலி பூஜைகள் இடம்பெற உள்ளன. அடியார்களின் எண்ணிக்கையை 50க்கு மட்டுப்படுத்தி பூஜைகளை நடத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
உங்கள் கவனத்திற்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சோளச்செய்கையை பாதித்துள்ள படைப்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதென விவசாய அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். இதற்காக இயற்கை முறைகளும் கிருமிநாசினி விசிறு போன்ற செயற்கை முறைகளும் சேர்ந்த ஒருங்கிணைந்த பீடை முகாமைத்துவ திட்டம் அமுலாவதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய விரிவாக்கல் திணைக்களம் அந்த திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் வி பேரின்பராஜா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1000 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. இதில் 740 ஹெக்டேர் நிலப்பரப்பில் படைப்புழு தாக்கம் அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். புதிய வகை கொரோனா வைரஸின் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிரிட்டன் அதிகாரிகள் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ள வேளையில் மற்றொரு வடிவம் பற்றிய அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வடிவம் தென்னாப்பிரிக்காவில் உருவாகியிருக்கக்கூடும் என பிரிட்டன் சுகாதார அமைச்சர் மெட் ஹெனாக் தெரிவித்துள்ளார். தற்போது கண்டறியப்பட்ட வைரஸ் முன்னைய புதிய வடிவத்தை விடவும் வேகமாக பரவுவதென அவர் கூறினார். இந்த வைரஸ் வடிவம் பழையதை விட வேகமாக பரவிய போதிலும் இது அதிக ஆபத்தானதா என்பது பற்றி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் பரவியுள்ள புதிய வகை கொரோனா வைரசுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் தமது தடுப்பு மருந்து சிறப்பாக செயற்படக்கூடும் என மெடோனா நிறுவனம் அறிவித்துள்ளது. எந்த வகை கொரோனா வைரசுக்கும் எதிராக தடுப்பு மருந்து எவ்வாறு செயற்படுகிறது என்பதை கண்டறிய மருத்துவ பரிசோதனைகளை நடத்தப் போவதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. புதிய வைரஸ் வடிவத்திற்கு எதிராக தடுப்பு மருந்தை 6 வார காலங்களுக்குள் உருவாக்க முடியும் என ஜெர்மனியைச் சேர்ந்த பயோஎன்டெக் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனம் மாற்று நத்தார் தின செய்திக்காக பிரிட்டன் மகாராணியின் தோற்றத்திற்கு சமமான உருவத்தை கணினியில் உருவாக்கி இருக்கிறது. இந்த உருவம் டீப் ஃபேக் என்ற மெய்நிகர தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்படும். இது நத்தார் தின செய்தியை வாசிக்கும். இன்று உலகில் டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி செய்திகளை பரப்பும் போக்கு தீவிரம் பெற்றுள்ளது. இது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தமது நோக்கம் என சேனல் 4 தொலைக்காட்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை துறைமுகம் புதுப்பொலிவுடன் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் அத்தோடு இது பற்றிய நம்பிக்கை தமக்கு இருப்பதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இந்த துறைமுகம் விஸ்தரிக்கப்படுவதன் மூலம் வடக்கு மக்கள் பொருளாதார அனுகூலங்களை பெறலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். ஊர்காவத்துறையில் வணிக கப்பற்துறை செயலகத்தின் உப அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் அவர் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி நேற்று இடம்பெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணியின் ஆஸ்திரேலிய சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். நாளை மறுதினம் ஆரம்பமாகும் இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் வாய்ப்பை ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் டேவிட் வார்னர் இழந்துள்ளார். இவரது இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை என தெரிவாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்டிலும் வார்னர் விளையாடவில்லை. தாம் மரணமடைந்த சந்தர்ப்பத்தில் டியோகோ மெரடோனா போதைப் பொருளோ மதுபானமோ அருந்தியிருக்கவில்லை என அவரது பிரேத பரிசோதனையில் உறுதியாகி இருக்கிறது. காட்பந்தாட்ட சகாப்தம் என வர்ணிக்கப்படும் மெரடோனா கடந்த மாதம் 25ஆம் தேதி மாரடைப்பால் மரணித்தார். அவர் மீதான சத்திர சிகிச்சைக்கு பின்னரான மருத்துவ பராமரிப்பில் அசிரத்தை போக்கு இருந்ததா என்பது பற்றி விசாரிக்கப்படுகிறது. வர்த்தகச் செய்தி. கோவிட்-19 நெருக்கடி காலத்தில் இணையவழி தொடர்பாடல்களுக்கு வழிவகுத்து பிரசித்தி பெற்ற ஜூம் நிறுவனம் புதிய உற்பத்திகளை அறிமுகம் செய்ய உள்ளது.
இந்த நிறுவனம் ஒரே நேரத்தில் பலர் சம்பாஷிக்கக்கூடிய ஜூம் ரூம்ஸ் முதலான செயலிகளை சமீபத்தில் அறிமுகம் செய்திருந்தது. இந்த நிறுவனம் மிக விரைவில் தனிப்பட்ட தொடர்பாடல்களுக்கு வழிவகுக்கும் மின்னஞ்சல் வசதிகளையும் அறிமுகம் செய்ய இருப்பதாக முன்னணி தொழில்நுட்ப செய்தி இணையதளம் ஒன்று அறிவித்திருக்கிறது. அது வர்த்தக சேவை. இனி பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. எல்ஓஎல்சி கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கையின் தேயிலை உற்பத்தித் துறை கடும் சவாலான நிலைமையை எதிர்நோக்கியிருந்ததாக தரகு நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த முறை மூலமான வருமானம் கடந்த 11 மாதங்களில் 1243 கோடி ரூபாவால் வீழ்ச்சி கண்டிருந்தது. தேயிலை உற்பத்தியும் 2.5 கோடி கிலோவால் குறைந்திருந்ததாக ஃபோர்ப்ஸ் அண்ட் வாக்கர்ஸ் தரகு நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. கோவிட்-19 நெருக்கடியால் தேயிலையில் விலை குறைந்தமை இதற்கு பிரதான காரணமாகும் எனவும் கருதப்படுகிறது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த எல்ஓஎல்சி கிரெடிட் கார்டு இருந்ததால. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் நீடிக்கும் மழையுடன் கூடிய காலநிலை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக தணியக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யலாம். இன்று பிற்பகல் சபரகமுவ மேல் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர இடிமின்னல் தாக்கம் குறித்து கவனம் தேவை என வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை அமுலாக்கும் எண்ணம் கிடையாது என அரசாங்கம் வலியுறுத்தல். மாவட்ட எல்லைகளில் தீவிர நடமாட்ட கட்டுப்பாடுகள். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழு ஒன்று சுய தனிமைப்படுத்தலில். சிறைச்சாலையில் கலகங்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட பிரிவு. பியகமவில் போலி நாணய நோட்டுகளுடன் 3 கைது. உலகச் செய்தியில் பிரிட்டனில் மற்றொரு கொரோனா வைரஸ் வடிவம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.